எக்ஸலில் நம்பர் ஆஃப் பர்த்டேஸ் இந்த ரேஞ்சில் இருக்கிற நம்பர் ஆஃப் பர்த்டேஸ் வந்து இயரை பேஸ் பண்ணி எப்படி கவுண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஈக்குவல் டு இயர் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு டேபிளாக கன்வெர்ட் பண்ணிக்கங்க. இது கண்ட்ரோல் T கொடுத்து டேபிளாக கன்வெர்ட் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு இயர் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். இயர் ஃபங்க்ஷன் அதில் இந்த டேபிள் நேம் வந்து VDன்னு கொடுத்துருக்கேன். அதனால் அதை எடுத்துகிட்டு இப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பர்த்டேன்றது மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா இயர்ஸ் வந்துடும். இப்போ F2 கொடுத்து எடிட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் எண்டில் ஈக்குவல் டு இந்த செல்லுன்றதை கொடுத்துட்டு இந்த K2 செல்லை கொடுத்துட்டு இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் லாஜிக்கல் ரிசல்ட்ஸ் வந்துச்சு. இப்போ F2 கொடுத்து எடிட்டில் போயிட்டு இப்போ இயர் ஃபங்க்ஷன் முன்னாடி ஈக்குவல் டுக்கு அப்புறம் டபுள் நெகட்டிவ் கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு எண்டில் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா 0 1 1 வந்துருச்சு. இப்போ இந்த 0 1 1 வந்து சம் பண்ணி எடுக்கணும். அதுக்கு இப்போ வந்து சம் ப்ராடக்ட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். சம் ப்ராடக்ட் அதில் அரே 1 ஆர்குமெண்ட்டில் தான் வந்து ஃபுல்லாக ரெஸ்ட் ஆயிருக்கு. இயர் ஃபங்க்ஷனில் ரெஸ்ட் ஆயிருக்கு. இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு எண்டில் இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா கவுண்ட் வந்துருச்சு இயர் பேஸ் பண்ணி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ட்ராப் டவுன் லிஸ்ட் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா சேஞ்ச் ஆகும். இப்போ ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். இப்போ 1998 கொடுக்குறேன். இப்போ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். இப்போ 2010 கொடுக்குறேன். அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி நம்ம கொண்டு வரலாம். இயரை பேஸ் பண்ணி நம்பர் ஆஃப் பர்த்டேஸை கால்குலேட் பண்ணலாம். இப்படி கொண்டு வரலாம்.